டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பாக ஒரு செய்தி அடிபட்டு இருக்கு. அது நடிகர் விஜய் அவர்களின் விவாகரத்தை பற்றி தான். இப்ப அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்தும் கூட. ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு விஷயமா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் அவர் இப்போ பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார். பொது வாழ்க்கையில அவர் ஒரு கட்சிக்கு தலைமை எடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு. போக அவர் பேசும் சில விஷயங்கள், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு காணொலியில இதை பற்றி பேசியிருந்தேன். அவரையும் அண்ணாமலையும் கம்பேர் பண்ணியே பேசியிருந்தேன். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நீங்க யாரை எடுத்துக்குவீங்க அப்படின்னு கூட கேட்டிருந்தேன். இப்ப விஜய் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் திருமதி சங்கீதா விஜய் அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு 1999 கல்யாணம் ஆயிருக்கு. 2021 பிரிஞ்சு வாழ்றதா சொல்றாங்க. மார்ச் 1 அன்று மதுரையில் நடக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட மாநாட்டில் பங்கேற்க தமிழகம் வருகை தரும் மக்கள் நாயகன் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு பெண்ணுடன் அவருக்கு தொடர்பு இருந்தது, நான் அவர்கிட்ட பேசினேன், அவர் விட்டுட்டு வந்துறேன்னு சொன்னாரு, ஆனாலும் விடவில்லை. இப்ப எனக்கு மன உளைச்சலா இருக்கு, அவர் மிகவும் அதிகார தோணையில பேசுறாரு, திமிரா பேசுறாரு, அப்படியெல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்னுடைய அது போக இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டையும் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதாவது எனக்கு இந்த நிதி நிலைமைய கூட அவர் நெருக்கடி கொடுக்குறாரு, எனக்கு என்ன வர வேண்டுமோ அது எதுவுமே அவர் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய குற்றச்சாட்டுகளை விஜய் மேல வைக்க, ஒரு கேரக்டரா அவருக்கு இருக்கிற ஒரு கேரக்டர் பத்தி நம்ம ஒரு பெரிய அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ஒரு பெரிய அளவுல பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் அண்ணா, அவருக்கு அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு, அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டமே பேசிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு அவருடைய மனைவி அவரை பற்றி, அவருடைய கேரக்டர் பத்தி பேசியிருக்கிறாங்க. அவருக்கு தற்பெருமை பிடித்தவர்னு சொல்றாங்க, மிகவும் திமிராக நடந்து கொண்டாருன்றாங்க. எனக்கு பணத்தை முடக்கிட்டாங்க, என் செலவுக்கு பணம் கொடுப்பதை கூட முடக்கியிருக்காங்க, எனக்கு இப்ப அவங்க ஜீவனாம்சம் எல்லாம் கேட்டிருக்காங்க. இன்னொரு சொல்ல போனீங்கன்னா திருமதி சங்கீதா கூட தான் அவங்களுடைய குழந்தைகளும் இருக்கு. சோ வளர்ந்த குழந்தைகள் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளால எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்கன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. என்னுடைய கேள்வி எல்லாம், அவரை பின்பற்றி செல்லும் ரசிகர்களுக்கு என்னுடைய கேள்வி எல்லாம், தன்னுடைய மனைவிக்கே அவர் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கல, அவருக்கு வசதியை கூட முடக்கி இருக்கிறார். ஏன்னா அவங்க இவருடைய உறவை பற்றி கேள்வி கேட்டதுனால ஏன் அதை எல்லாத்தையும் கொடுத்துருக்கலாமே, அப்புறம் போய் சொல்லி ஏமாத்திருக்கிறார், உறவு முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உறவு முடிச்சுக்கல, இப்ப பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தன் மனைவிக்கு அவர் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை, தன் குழந்தைகளுக்கு உண்மையாக நடந்து கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. எத்தனையோ வெறும் வக்கீல விட்டுதான் அவர் பேசுறாரு தவிர அவர் நேரடியாக என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாருன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி உங்ககிட்ட பேசுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி அந்த ரசிகர்கள் எல்லாம் சாதாரண குடும்பத்துல வந்தவங்க, உங்களுடைய பிரச்சனை அவருக்கு எப்படி புரியும்னு நினைக்கிறீங்க? அவருடைய உறவுகளை விட்டு விடுங்க, அவர் திருமணம் கடந்த உறவு வச்சிருக்கான்றதெல்லாம் விட்டுடுங்க. ஆனால் தன் மனைவி கூட அவர் சரியாக பழகவில்லை, அவங்களோட சரியான பழக்கம் இல்லை, அவங்கள மதிக்கல, மரியாதை கொடுக்கலைன்னா உங்களுக்கு எப்படி எதையும் செய்ய போறாங்க? தன் மனைவிக்கே எந்த வசதியும் செய்து கொடுக்காதவர் இந்த தமிழகத்துக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னத்தை செய்ய போறாரு? நல்லா தெரிஞ்சு போச்சு, அவர் அரசியலில் வந்ததற்கு ஏதோ ஒரு காரண பின்னணி இருக்கிறது. அந்த பின்னணியில தான் அவர் வந்திருக்கிறாரு. அதுல கூட அது திருமதி சங்கீதா சொல்லும் போது இன்னொரு விஷயம் தான், அவர் அவரோட பொலிட்டிக்கல் லைஃப், சோசியல் லைஃப், சமூக வாழ்க்கையிலும் சரி, சமுதாய வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் என்ன இணைச்சிக்கவே இல்லைன்றாங்க. அப்ப அவருடைய மனைவியை ஒதுக்கி வச்சுட்டுதான் இவர் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப யாரோட அட்வைஸ்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, யாருடைய அறிவுரையின் பேரில் இவர்கள்லாம் நடந்துகிட்டு இருக்காரு, யாரோட கைப்பாவையாக இருக்கிறார் என்பதை நம்ம முதல்ல உணரணும். இது ஒரு சாதாரண ஒரு விவாகரத்தாக கடந்து போகாமல் நாம யோசிச்சு பார்க்கணும். அதாவது அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அவருக்கு. தன் குடும்பத்தையே அவரால் பார்த்துக்க முடியல, தன் குடும்பத்திற்கே அவர் ஒழுங்காக செய்யாத போது இந்த தேசத்திற்கும் இந்த நம்ம தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் என்னத்தை செய்ய போறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா விஜய் பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அவர் மக்களுடன் பழகக்கூடிய ஒரு எளிமையான தலைவர் கிடையாது. அவர் தனக்கேற்று ஒரு உலகத்தில் வாழ்கிறார். அந்த உலகத்தை விட்டு அவர் வெளியே வரவே மாட்டார். அப்பப்போ மேடையில பேசிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிருவார்.
இதுதான் அவருடைய பழக்கமும் கூட. இன்னும் வந்து அவர் பத்திரிகையாளர்கள்லாம் யாரையும் சந்திக்கல, பத்திரிகைகளிடம் பேசல, எந்த போராட்டத்துக்காகவும் தெருவுக்கு வந்து அவர் போராடவில்லை. மக்களிடம் அவருடைய தொண்டர்களோட சேர்ந்து தெருவுக்கு வந்து அவர் நிற்கவும் இல்லை. அவர் வரவும் மாட்டார். அவர் அவருடைய இடத்தை விட்டு வெளியே வர மாட்டார். வசனம் மட்டும்தான் பேசுவாரே தவிர அந்த அவர் மேல இருக்கிற அந்த பீடத்துல அந்த மாளிகை கூட கோபுரத்துல இருந்து கீழே இறக்குவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் வந்து அதுக்கான ஆளும் கிடையாது. அதை வந்து எவ்வளவு தடவை நம்ம சொன்னாலும் அவரை பின்பற்றும் ரசிகர்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. சினிமா வேறு, இது நிஜ உலகம் வேறு. இன்னொரு விஷயம், இதை வந்து திமுக செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது திமுக செய்ததா இல்லையா என்ன உண்மையை நம்ம எதுவும் மறக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது, இந்த விஷயம் வந்து லேசில் அப்படியே விட போறது கிடையாது. இது கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகும். அங்க திரும்ப சங்கீதா சொன்ன மாதிரி நான் அந்த பெண்ணோட பேரை சொல்லல, ஆனால் அப்படி ஒரு கட்டாயம் வந்தா நான் சொல்லுவேன்லாம் சொல்றாங்க. அப்படி எல்லாம் வரும்போது இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது என்பது நமக்கு தெரியவில்லை. அதனால விஜய் சினிமாவை பார்த்து ஒரு நடிகரிடம் வந்து நாம வந்து மயங்குவதும் அவரை பின்பற்றி செல்வதும் வந்து மிக தவறான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறேன். அதையே அப்படியே அரசியல் பக்கம் பார்க்கும்போது அவருக்கு அரசியல்ல செல்வாக்கு குறையுமா, அவருடைய ரசிகர்களிடம் அவருக்கு செல்வாக்கு குறையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ அது குறையிற மாதிரி தெரியல, குறைய போவதும் இல்லை. ஏன்னா அவரை பின்பற்றும் ரசிகர்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு கூட தெரியல. அவங்க ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த விஜய் என்னும் நடிகரை வந்து சினிமாவில் பார்த்த மாதிரிதான் பாக்குறாங்களே தவிர அவருடைய உண்மையான சுய உருவமோ சுய ரூபமோ அவருடைய உண்மையான கேரக்டர் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவர் எப்படி வந்து உண்மையாக இருப்பார் என்பதே அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மாய உலகத்துல இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தினால அவருடைய ரசிகர்கள் ஒதுக்குவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவங்க இன்னுமே வந்து பழி வாங்குறாங்க, விஜய பழி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க. ஆனா எனக்கு ஒரு கேள்வி உண்டு. நான் விஜய் பற்றி பேசணும்னே விஜய் ரசிகர்கள் எல்லாம் வந்து என்ன ரொம்ப மோசமாக பேசினாங்க. அதே மாதிரி பல பேர் விஜய் பற்றி யாரு வந்து விமர்சனம் பண்ணாலும் அவங்களை அசிங்கமா பேசுறது, அவங்கள வந்து கேவலப்படுத்துறது சமூக ஊடகங்கள்லயும் பொதுவெளியிலும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவர் மனைவி சொல்லியிருக்கிறாங்க, அவருடைய மனைவியும் அப்படிதான் நடத்துவீங்களா? அவருடைய மனைவியை பற்றி அப்படிதான் பேசுவீங்களா? அவருடைய மனைவியை அசிங்கப்படுத்த முடியுமா அவங்களால? இப்ப அவங்களே வந்து விஜய் பற்றிய அவருடைய கேரக்டரை பத்தியும் அவருடைய நடத்தையை பற்றி வெளியில சொல்லியிருக்காங்களே, எங்க பார்க்கலாம், நீங்க எல்லாரும் அவங்களை அசிங்கப்படுத்துங்களேன் பாப்பமே என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. அதை செய்வதால் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று. அப்ப யாரோ ஒரு பெண்ணோ யாரோ ஒருத்தரோ பேசினா மட்டும் நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்க. விஜயை பற்றி பேசினா தவறு. விஜய் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான விமர்சனங்களை அவர் பார்த்துத்தான் ஆக வேண்டும். விமர்சனங்கள் இல்லாமல் எந்த தலைவருமே இங்க இல்ல. எல்லா தலைவர்களுக்கும் விமர்சனங்கள் உண்டு. அந்த விமர்சனங்களுக்கு நீங்கள் எதிர் விமர்சனங்களை வைக்கலாம், கருத்துக்களை வைக்கலாம். ஆனால் அதற்காக அசிங்கமாக பேசி ஒருத்தரை கேவலப்படுத்துவது என்பது விஜய் ரசிகர்களுக்கே வந்த ஒரு கைவந்த கலைன்னு கூட சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் சின்ன பசங்க புரியாம பேசுறாங்க அப்படின்னு தான் நான் எல்லாம் எடுத்துக்கிறேன். அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறோம். தற்குறின்னு அதுதான் பேரே வச்சிருக்கிறாங்க. அனில் சொன்னதுக்கும் காரணமும் அதுதான். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த விவாகரத்து என்பது எளிதில் முடிய போவதில்லை. கண்டிப்பாக விஜயின் மறுபக்கத்தை இந்த விவாகரத்து என்பது வெளியே கொண்டு வரும். திருமதி சங்கீதா அவர்கள் அதை வெளியே கொண்டு வருவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால இது தனிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் அது பொதுவெளியில் வந்து விட்டதால் அவர் திருமதி சங்கீதாவும் வெளியில வந்து பேசினதுனால அது கண்டிப்பாக அது பொதுவெளியில வந்து விமர்சிக்கப்படும், ஆராய்ச்சி செய்யப்படும், அதை பற்றிய கருத்துக்களும் கூறப்படும். இதை பொது வாழ்க்கையில் வந்த யாருமே வந்து அதை தடுக்க முடியாது. மறுபடியும் நான் சொல்றேன், விஜய் ஒரு நல்ல நடிகரா கூட இருக்கலாம். எனக்கு அவர் நல்ல நடிகரா என்பதெல்லாம் தெரியும், நல்ல நடிகரா கூட இருக்கலாம். ஆனால் அவர் இன்றைக்கு உச்சாணி கொம்புக்கு இருப்பதற்கு ரசிகர்கள் தான் காரணம். அவங்க கொடுத்த பணத்துலதான் அவர் அந்த உச்சாணி கொம்புல இருக்கார். ஆனால் இன்றைக்கும் அவர் ரசிகர்களை மேடையிலிருந்து தான் சந்திக்கிறாரே தவிர மக்களோடு மக்களாக அவர் சந்திக்கவே இல்லை, சந்திக்கவும் மாட்டார். அது நடக்கவும் போறதில்லை. தேவையில்லாமல் அவர் பின்னே சென்று அவர்களுடைய வாழ்க்கையை வந்து நாசமாக்கி கொள்ளாமல் இருந்தாலே போதும். இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுக்கான தலைவன் உங்களில் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர திரைப்படத்தில் அல்ல.